இன்னைக்கு இந்தியாவில் 2016 எத்தனை சட்டம் இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியில வந்து ஒரு 22 பேர் போட்டுருக்காரு. அந்த கமிட்டியில மாநிலம் பூரா போறாங்க, மத்திய அரசுடைய சட்ட இலாக்காவா செக் பண்றாங்க, என்னமோ செஞ்சு பார்க்கறாங்க. செஞ்சு பார்த்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த அறிக்கையை போட்ட நீங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல. லட்சத்துக்கு மேற்பட்ட சட்டங்கள் உள்ள நாடு இப்பதான் ஒரு 4000 அவ்வளவு சட்டங்கள் இருக்கு. ஆனா சட்டம் சட்டமாக இருக்கிறத சட்டம் அது வந்து மக்களுக்கு சொல்லித்தரப்பட்டு சட்டம் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டு சட்டம் மக்களுடைய வெளிகளுக்கு அனுப்பப்பட்டு கண்களை வழியாக பார்க்கப்பட்டு அது மூளையில சோதாகி அது மனுவாக அது வாய்ப்பாக வெளியே வருவதற்கான ஏற்படுவதில்லை. மக்களும் அடைந்து விடுவதில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் விடுவதே இல்லை. தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கிறாங்கன்னா நீங்களோடு சேர்த்து மாதிரி 3 கலந்து கொடுப்பாங்க. 3 முறை பழனியில் பார்க்கும்போது கிடைக்கவில்லை அப்படின்னு போற அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த மக்களோட கலெக்ஷன்கள் வந்து மக்களோட ஒரு அன்றாட செயல்ல ஒரு செயலா மாறிடுச்சு. நம்ம உணர்வுலேயே நம்ம போய் அறியாத தரப்பாங்கிற அந்த உணர்வை நமக்குள்ள கலந்து விட்டான். நம்மளும் அந்த உணர்வோடையே மாற்றோம். சந்தேகமெல்லாம் சமையலாம் சாப்பிட்டோம். நீங்க ஈரோடு கிடக்கா இல்ல கதையெல்லாம் ஸ்டோரி ஆர்டி ரைட்டா சரி ஆர்டி அவங்கள்ட்ட ஒரு பெரிய குடும்பம் செக் பண்ணாங்க. உங்கள்கிட்ட என்ன சோர்வில் நல்லா சொல்லுவாங்களா அப்படின்னா என்ன வாழ்க்கையில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அலுவலகத்தில் இருக்கிற போக்குகள் எல்லாம் ரகசியம். வருஷம் என்ன வருஷம் 23 நம்ம யார் ஆட்சி செய்யலாம்? நல்லா சொல்ல. அப்ப ஆங்கிலேயர் தனக்கு சாதகமாக என்ன பண்றாரு? அலுவலக ரகசிய காப்பு சட்டம் ஒரு சட்டத்தை இயக்குகிறாரு. அப்ப இது யார் போட்ட சட்டம்? ஆங்கிலேயர். அப்ப இது யார் போட்ட சட்டம்? ஆங்கிலேயர் என்ன மாதிரி போடுறான்? இது என்னுடைய அலுவலகம். அன்னைக்கு ஆங்கிலேய அலுவலகம் என்ன அலுவலகம்? என்னுடைய அலுவலகம். ஏன் அலுவலகத்துக்கு போக்கு என்னது? என்னது? அது ரகசியம். அது என்னது? நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சிச்சு? சத்தியமாக சத்தியமா நாம எல்லாம் சொல்லிட்டு நம்ம எல்லாம் எப்போ சொல்லிட்டு 1947 ஆகஸ்ட் 15 அப்போ 15 வந்து நம்ம எல்லாம் கான்ஸ்டிடியூஷன் வந்து வேற ஒரு 26 வரும்போது இந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டு நிச்சயமா இல்லையா? எப்பா இதெல்லாம் ஓட்ட போடணும். வெள்ளக்காக பார்த்து வயது நம்ம சண்டை அந்த அரசியல்வாதிகளுக்கு ஜாதி அமைப்புகளுக்கு லேச பயப்பட கிராமங்களில் பயப்பட நகரங்களில் பயப்பட ஆரம்பிச்சோங்க. அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு வெள்ளக்காட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நல்லவர்கள் இது செல்லு இதில் அந்த இது வைக்க முடியும் இந்த அது ரைட் இங்கே வச்சுக்கலாம்